टाइगर का रोज அக்கா क्वेश्चन இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. கொஸ்டின்ஸ் கிடையாதுடா. अक्का ஒரு एंजिन வேர்ட் முடியறத வச்சு நீங்களே அடுத்தடுத்த வார்த்தை சொல்ல வேண்டியதான். अक्का एंजिन என்சைக்ளோபீடியா. புரியல என்சைக்ளோபீடியா. லாஸ்ட்ல சொல்லுங்கக்கா. ஏ லாஸ்ட் லெட்டர் ஏ. லாஸ்ட் லெட்டர் ஏ. ant டெலிவிஷன் அக்கா நெட். டி டெக்னாலஜி. யான். का xylophone ஈகிள். எக் கோட். அக்கா எக்குக்கா. டேப் அக்கா கோட்டுக்கா. அக்கா பேரட். பைலட் டேன்கா. டேப்லெட் லேம்புக்கா. அக்கா லேம்பு. பேரட் டிரான்ஸ்போர்ட். அக்கா டைகர். ரெட் ரேபிட்க்கா ரேபிட் அக்கா டீ. trigonometriக்கா கீழ புரியல அக்கா டைகர். ரைன் டைகர். ரேபிட். ரைன் அக்கா என்னல சொல்லுங்க எனோட் என்ஜின் எவர்கிரீன். எவர்கிரீன் லாஸ்ட் லெட்டர் என். நோ ஆக்டோபஸ். சன் இன். சன் லாஸ்ட் லெட்டர் என் இல். லாஸ்ட் லெட்டர் என் நிப். பேரட் லாஸ்ட் லெட்டர் டி டிரான்ஸ்லேஷன் லாஸ்ட் 1 மினிட் மட்டுமா? நோ 1 மினிட்ல ஃபாஸ்டா சொல்லுங்க. நோ பீரியட் நோக்கா. லாஸ்ட் லெட்டர் டி டிக். லாஸ்ட் லெட்டர் ஆர் டிக். ராட். கிக் லாஸ்ட் லெட்டர் ஜி
Giraffe last letter E. Ground. elephant, Tablet. elephant, T का last, Tablet last letter E. last letter G. Green. giraffe, giraffe, Engine last letter E. eagle, எலிஃபண்ட். சொன்னதே Environment, நான் திருப்பி திருப்பி சொல்றீங்க. environment last letter T. Tab last letter B. Bat. சரி, ஓகே, டைம்ஸ் அப். வெரி குட். பரவாயில்ல, எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வேர்ட்ஸ் சொன்னீங்க. நீங்க சொல்றதுக்குள்ள நானும் இங்க கொஞ்சம் கரெக்ஷன் முடிச்சிட்டேன். ஓகே, சூப்பர். இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்குள்ள போயிடலாமா? போலாம்க்கா. போலாம்க்கா. ஓகேம்மா, நேத்து லாஸ்டா என்ன பார்த்தோம்? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் எல்லாமே புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரையாங்கிள், முக்கோணம். டாபிக் எழுதி டயக்ராம் ஒன்று வரைஞ்சுக்கோங்க. எழுதியாச்சுக்கா. சரி, சொல்லுங்க. ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னமா கண்டிஷன்? எப்படி இருந்தா ட்ரையாங்கிள்? 3 edges இருக்கும்க்கா. அக்கா. அக்கா அதுக்கு 3 முனைகள் இருக்கணும்க்கா. ஓகே. அக்கா, ஏதாவது ஒரு கார்னர்ல இருந்து ஏதாவது ஒரு சைடுக்கு வந்து நீங்க லைன் வந்து டிரா பண்ணீங்கன்னா அது எப்பவுமே பெர்பெண்டிகுலரா இருக்கும்க்கா. புரியல, என்ன சொல்றீங்க? அக்கா, ஒரு கார்னர்ல இருந்து ஒரு சைடுக்கு வந்து நீங்க லைன் டிரா பண்ணும் பொழுது பெர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொன்னேங்க்கா. ஓ, இப்படியா? இந்த மாதிரி சொல்றீங்களா? இந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல இந்த இடத்துல சொல்றீங்களா? இல்லக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்சதுக்கா. ஓகே. ஓகே. ட்ரையாங்கிள்ன்றது மெனி ஷேப்ஸ்ல இருக்கும்க்கா. ம் மெனி ஷேப்னா எப்படி? அக்கா இப்ப இந்த மாதிரி வச்சுக்கலாமா? இல்லக்கா, ம் நார்மலா கீழ் வந்து ரொம்ப ரொம்ப நீளமா இருக்கும்லக்கா, ம் அந்த இதுக்கு. ம் அப்புறம் அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குல்ல, அது ம் அந்த மாதிரி நிறைய ஷேப்ல இருக்கும். ஓகே, வேற முக்கியமான விஷயம் சொல்லலையே இன்னும் யாரும். அக்கா ம் முக்கு அக்கா, திருப்பி பார்த்தாலும் அதே மாதிரிதான்க்கா இருக்கும். என்னம்மா? முக்கோணத்தை எப்படி திருப்பி பார்த்தாலும் அதே மாதிரிதான்க்கா இருக்கும். அப்படியா? சரி, ஓகே. ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸும் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கும்க்கா. ட்ரையாங்கிள்ஸ் ஓகே நிறைய டைப்ஸ் இருக்கனால ஒரு ஒரு ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்க்கா. ஓகே. அக்கா ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், அது மாதிரி நிறைய இருக்குக்கா. ஓகே. அக்கா, அதே மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி இருக்கும்க்கா. ஓகே, சூப்பர். சரி, ஆக்சுவலா நான் என்ன சிம்பிளா கேட்டேன்னா, ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னா 3 ஆங்கிள் இருக்கும். அதான பேசிக். அந்த வேர்டு தான் நான் எதிர்பார்த்தேன். நிறைய சொன்னீங்க, அதாவது டிஃப்ரெண்டா நிறைய சொன்னீங்க. ஆனா நான் கேட்டது இந்த ஒரு விஷயம் தான். அந்த விஷயம் அக்யூரேட்டா யாரும் சொன்ன மாதிரி தெரியல. 3 அதாவது நீங்க எல்லாம் சொன்னீங்க 3 சைடு இருக்கும், 3 முனைகள் இருக்கும், எட்ஜஸ் இருக்கும், அதெல்லாம் ஓகே. 3 ஆங்கிள்ஸ் ஜாயின் ஆனா அதுதான் வந்து ட்ரையாங்கிள். ஓகே, 3 கோணங்கள் இணைந்தா அதுதான் முக்கோணம், ட்ரை ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ட்ரையாங்கிள்ல
இப்படிதான் இருக்கும். ஓகேவா? அது நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு வித்தியாசமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இங்க 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஆங்கிள்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்றது அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஜென்ரலா இது மாதிரி வரைஞ்சுக்கோங்க. 3 கோணங்கள் இருந்தா அது வந்து முக்கோணம், ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாங்களேன். ஒரு சின்ன ஒரு லைனா எழுதிக்கோங்க. எழுதியாச்சுக்கா. அக்கா எழுதியாச்சுக்கா. ஓகே. இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்றத டெய்லி லைஃப்ல நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்க? சமோசாக்கா. வெரி குட். பிரிட்ஜ்லக்கா. எங்கம்மா? பிரிட்ஜ்ல. ஓகே. அக்கா முக்கோணமா சிப்ஸ் இருக்குக்கா அது. வெரி குட் வெரி குட். மேட் ஆங்கிளா ஏதோ ஒண்ணு இருக்கும். அக்கா கடையில எல்லாம் பாப்போம்க்கா. கடையில என்ன பாப்பீங்க? சமோசா பாப்போம்க்கா. சமோசா தான் சொல்லிட்டீங்க. வேற? அக்கா தோரணம். தோரணம். ஓகே. ஆரோ. ஆரோ. வெரி குட். போட்டோக்கா. போட்டோவா? சரி, ஓகே. அக்கா அம்புக்கா. அதான் ஆரோ. சொல்லியாச்சாக்கா? சொல்லிட்டாங்க. மேக்னெட்டுக்கா. மலைக்கா. ஓகே. ட்ரையாங்கிள் மேக்னெட். ஓகே. நான் வச்சிருக்கேன்க்கா ட்ரையாங்கிள் மேக்னெட். ஓகே, வெரி குட். அக்கா பீட்சா நம்ம கட் பண்றதுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணுவோம்க்கா. இருக்கும். வெரி குட், கரெக்ட். சரி, சூப்பர். அதே மாதிரி நீங்க போர்டு அந்த ரோட் சைட்ல எல்லாம் ஒரு போர்டு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். இப்ப சைக்கிள், கம்பி வச்ச சைக்கிளா இருந்தா அது எப்படி இருக்கும்? அந்த கம்பி அந்த 2 இது ஜாயின் ஆகுற இடம் வந்து ட்ரையாங்கிளா இருக்கும். அக்கா சேரோட கீழே இருக்கும்லக்கா, சேரு கீழே அது முக்கோணமா இருக்கும்க்கா. முக்கோணமா இருக்குமா? தெரியலையே. அக்கா நம்ம கீழ இருந்து மவுண்டைனை பார்க்கும் பொழுது மவுண்டைனை வந்து ட்ரையாங்கிள் கரெக்ட் ஷேப். கரெக்ட். ஓகே, கரெக்ட். அக்கா ஓகே, சூப்பர். அந்த சேர்ல இருக்கும்லக்கா, கேமரா வச்சு காமிக்கவாக்கா? காட்டுங்க. தெரியலக்கா. கொஞ்சம் பின்னாடி வந்து காட்டுங்கம்மா. தெரியலக்கா. இருங்கம்மா, அவங்க ட்ரை பண்றாங்களே. கொஞ்சம் பின்னாடி வச்சு காமிச்சீங்கன்னா தான் தெரியும். ஓகே ஓகே. ஓகே ஓகே, சூப்பர். அந்த காலையே அவங்க சொல்றாங்க அப்படி ட்ரையாங்கிள்னு. ஓகே, வெரி குட். இப்போ இதுல ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் ட்ரையாங்கிள்க்கு எழுதிக்கோங்க. அத பத்தி இப்போ நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்கா முக்கோணம் ஐஸ்க்கா. தர்பூசணி முக்கோணம் பார்க்கலாம்க்கா. ஓகே ஓகே, சூப்பர். ஏதாவது 5 மட்டும் எழுதிக்கோங்க. என்னென்ன இருக்குதோ அதே அக்கா. என்னமா? முக்கோண ஷேப்ல இருக்கிறது எழுதணுமாக்கா? ஆமா ஆமா ஆமா.
எழுதியாச்சுக்கா. ஓகே, சரி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பத்தி நம்ம பார்த்தோம். அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க. ஜென்ரலா ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 ஆங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சனா சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களும் நீங்க சொன்ன மாதிரி அது எப்படி வேணாலும் இருக்கலாம். வித்தியாசமா எந்த மாதிரி வேணாலும் ஒரு முக்கோணம் அப்படின்றது இருக்கலாம். இப்படி இப்படி அந்த மாதிரி வித்தியாசமா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த 3 கோணங்களையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா இப்ப ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன். 3 கோணத்தையும் கூட்டினா 180 தான் வரணும். ஓகேவா? அதான் அதோட கண்டிஷன். அப்பதான் அது ஒரு ட்ரையாங்கிள், ப்ராப்பரான ஒரு ட்ரையாங்கிளா இருக்க முடியும். நோட் பண்ணிக்கோங்க. நீங்க டயக்ராம் வரைஞ்சு இது மாதிரி எழுதி நோட் பண்ணுங்க. முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரி. எழுதியாச்சுக்கா. எழுதாச்சுக்கா. அக்கா எழுதிட்டிக்கா, 180 வர மாதிரி எழுதிட்டிக்கா. ஓகே, சரி. இதுதான் வந்து அந்த கண்டிஷன். நெக்ஸ்ட், முக்கோணத்துல நிறைய டைப் இருக்குமா, அந்த டைப்ஸ் பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அந்த ஆங்கிள்ஸ் பத்திலாம் சொல்லித்தரேன். சரி, இப்போ ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முக்கோணத்துல அந்த டாப்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்க எப்பவுமே 90 டிகிரி ஃபார்ம் ஆகும், 90 டிகிரி. இந்த லைனோட அளவு தான் ஹைட். இந்த முக்கோணத்தோட உயரமே இதுதான் ஹைட். கீழே உள்ளதை நான் பிரெத், அகலம் அப்படின்னு வச்சுக்க போறேன். பின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும், எந்த ஒரு திங்ஸா இருந்தாலும் அதோட பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா இதோட பரப்பளவு ஏரியா நமக்கு கிடைக்கும். கரெக்ட் தானே? எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதோட நீள அகலங்களை பெருக்கும் போது, லென்த் அண்ட் பிரெத்தை பெருக்கும் போது நமக்கு ஏரியா பரப்பளவு கிடைக்கும். கரெக்ட் தானே? ஞாபகம் இருக்குல்ல? இருக்குக்கா. ஓகே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த முக்கோணத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னா நமக்கு வந்து பி இன்ட்டு ஹெச்னு வராது. அதாவது எல் இன்ட்டு பி. இந்த வந்து லென்த்னு கூட வச்சுக்கோங்களேன். ஹைட்டும் இதோட லென்த்தும் ஒண்ணுதான், எல்னு கூட வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு ஹெச்னு வச்சாதான் புரியும். ஓகே. இப்போ இப்போ ஒரு செவ்வகமோ இல்ல ஒரு சதுரமோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத வந்து நான் வந்து இப்ப நேரா உள்ளவங்களுக்கு இத பேப்பரை வந்து ரொட்டேட் பண்ணி காமிச்சேன், மடக்கி காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு சதுரத்துல. இத வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணோம், இந்த இந்த கார்னரை தூக்கி இங்க ஃபோல்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இருங்க, நான் ஏதாவது பேப்பர் இருக்கான்னு பாக்குறேன். வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் இதை வரைஞ்சிட்டு இருக்கு. வரேன். ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதுக்கா.
இப்ப இந்த பேப்பர் பாருங்க, இது வந்து ஒரு சதுர வடிவத்துல நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து சதுரம்னு வச்சுக்கிட்டோம்னா எல்லா பக்கமும் சமமா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் வந்து இத 2 பக்கத்தையும் ரொட்டேட் பண்றேன். அப்படின்னா எனக்கு என்னமா ஃபார்ம் ஆகுது? இது என்னது இது? ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. ஓகே. இப்போ இத நான் வந்து ரெக்டாங்கிள்னு வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஃபோல்ட் பண்ணா கண்டிப்பா ஒரு ரெக்டாங்கிள் சாரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஆனா அது வந்து ஈக்குவலா இருக்குமானா இருக்காது. ஆனா ஒரு ட்ரையாங்கிள் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே. இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்ப இது எல்லா பக்கமும் ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவலா இருந்தாலும் ஈக்குவலா இல்லைனாலும் நமக்கான ரூல் என்ன அப்படின்னா, நீளம் அகலம் லென்த் பிரெத் இத பெருக்குனா நமக்கு இதோட பரப்பளவு கிடைக்கும். ஓகேவா? அது சதுரமா இருந்தாலும் சரி, செவ்வகமா இருந்தாலும் சரி. லென்த் பிரெத்த பெருக்கணும் அப்படின்னா, நீள அகலங்களை பெருக்கணும்னா, இப்ப இதுவும் ஏனா ஏ இன்ட்டு ஏ அது என்ன வேல்யூ? ஏ ஸ்கொயர்ன்றது சதுரத்தோட பரப்பளவு. ஓகேவா? ஸ்கொயரோட ஏரியா. இது எல் இது பின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, லென்த் பிரெத்னு வச்சோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணும். எல் இன்ட்டு பி அது எதோட பரப்பளவு ஏரியா ஃபார்முலா? ரெக்டாங்கிள் செவ்வகத்தோட ஃபார்முலாவா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த மாதிரி இருக்க ஒரு ஷேப்பை நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன், அதாவது மடிக்கும் பொழுது பாதியா பிரிக்கும் போதுதான் நமக்கு வந்து முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. அப்படின்றதுனால நம்ம இதோட ஃபார்முலாவை எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாருங்க. எப்படி எடுத்துக்கிறோம்னா, இந்த ஸ்கிரீன்ல பாருங்கப்பா. இதுல ஆஃப் பிஹெச் அப்படின்றது அதோட ஃபார்முலா. ஆஃப் பாதி அப்படின்னா 1/2. நான் சொல்லி கொடுத்தேன் 1/2னா என்ன? ஒரு விஷயத்த ரெண்டா பிரிக்கிறது. அதான் 1/2 பி இன்ட்டு ஹெச். ஆஃப் பிஹெச் அப்படின்றதுதான் முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவு எழுதிக்கோங்க. அதாவது ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. பரப்பளவு அப்படின்னா லாஸ்டா என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது தமிழ் மீடியம்னா சதுர அலகுகள். எழுதி காமிச்சிட்டு இருந்தேன். மியூட் பண்ணுங்கம்மா. அக்கா ம். அசோக சக்கரம் முக்கோணத்துல அக்கா இருக்கு. அசோக சக்கரம் முக்கோணத்துல இருக்கா? அம்மன்கா எப்படி? அக்கா அந்த ஒரு ஃபேஸ் வச்சு காமிக்கவாக்கா உங்கள்கிட்ட? காட்டுங்க. அக்கா இத வட்டம்னா இது இடையிறது கரெக்டா தெரியலப்பா. தள்ளி வைங்க. போன் நல்லா தள்ளி காட்டுங்க. கிட்ட தெரியல. ரைட் சைடு போன் நவுத்திக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணுங்க போனை. நோட்டு முன்னாடி தள்ளி வைங்கப்பா. முன்னாடி பின்னாடி கொண்டு போறீங்க. வரீங்க. எதுவுமே தெரியல. இது ஒரு முக்கோணம்க்கா, இது ஒரு முக்கோணம்க்கா. அப்படிக்கா தெரியலப்பா. நீங்க வரைஞ்சிருக்கிறதே போட்டோ எடுத்து குரூப்ல போடுறீங்களா? ஓகே. இது வந்து முக்கோணம் சொல்றீங்களா? சரி ஓகே. அது வட்டத்தோட ஆரம்னு நம்ம சொல்லலாம். அதுக்குள்ளேயே ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி ஓகே. ஆனா கீழே வந்து சமமா இல்ல, ஆனா வளைஞ்சிருக்கு. எழுதியாச்சு. ஓகே சரி, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து முக்கோணத்தோட சுற்றளவு. இப்ப நம்ம சுற்றளவு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பெரிமீட்டர். எதமா நம்ம சுற்றளவுன்னு சொல்லுவோம்? வெளியில இருக்கு அவுட்டர் ஏரியா. இப்ப இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்கப்பா. உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுங்க அக்கா. வெயிட்
சரி, ஒரு ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸ் இருக்கா? ஒன்னு ஏ, ஒன்னு பி, ஒன்னு சின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அதோட அளவுகள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது 7ஆ இருக்கலாம், இது 2ஆ இருக்கலாம், இது 3ஆ இருக்கலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கலாம். அது மூணுத்தையும் ஆட் பண்ணா வர்றதுதான் நமக்கான சுற்றளவு, பெரிமீட்டர். அப்படின்னா இதோட ஃபார்முலா என்னன்னா a பிளஸ் பி பிளஸ் சி. இது மூணையும் ஆட் பண்ணணும். இதுதான் இதோட ஃபார்முலா. எப்பவுமே சுற்றளவு அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? அலகுகள் அப்படின்னு எழுதுவோமா? இங்கிலீஷ் மூலியமா இருந்தா யூனிட்ஸ்னு எழுதுவீங்க. அதையும் நம்ம எழுதிக்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. எழுதியாச்சுக்கா. 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 அடுத்து போலாம்க்கா. சரி, இப்போ இதுல நான் சில சம்ஸ் உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்குறேன், அப்புறமா உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஒரு முக்கோணம் இருக்கு. இதோட பக்க அளவுகள் வந்து 3, 8, 9 வச்சுக்கோங்க. இதோட சுற்றளவு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டணும்க்கா. ஃபார்முலா சொல்லுங்க. a பிளஸ் பி பிளஸ் சி யூனிட்ஸ், அதாவது அலகுகள். அப்படின்னா 3, 8, 9 அந்த மூணுத்தையும் கூட்ட வேண்டியதான். கூட்டி சொல்லுங்க, ஆட் பண்ணுங்க. 20. நமக்கு வந்து இப்ப இது வந்து மீட்டர்ல இருக்கு எல்லாமே. அப்படின்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? மீட்டரை அப்படியே எழுதணும். அதான் ஆன்சர். ஒரே சம்பள ஏரியா பெரிமீட்டர் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கம்மா. அப்படி கொடுக்க மாட்டாங்களாக்கா? கொடுத்தாங்கன்னா இந்த பேஸ் தான் உங்களுக்கு பிரெத்தா இருக்கும், அகலமா இருக்கும். இதை வச்சுக்கணும். ஹைட் கொடுப்பாங்க. ஹைட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்க சம் போட வேண்டியதான். என்னம்மா? இப்ப ஏரியா பெரிமீட்டர் ஒரே சம்பள வர மாதிரி ஒரு சம் சொல்லி தரீங்களா? சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏரியா நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். ஓகேக்கா. ஓகே, கணக்கு எழுதிக்கட்டுமாக்கா? என்னம்மா? கணக்கு எழுதிக்கட்டுமாக்கா? சம் எழுதுங்க. இந்த கணக்கு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. அந்த முக்காணம்ல போட்டு எழுதணுமாக்கா? ஆமாப்பா. ஓகேக்கா. எழுதிட்டேங்கக்கா. எழுதியாச்சுக்கா. போலாம்க்கா. ஓகே, நெக்ஸ்ட் பரப்பளவு, ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே, இப்போ இதோட அகலம் பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். ஹைட் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். ஏரியா, பரப்பளவு ஃபார்முலா சொல்லுங்க. half BHக்கா. ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகுகள். அப்போ B யோட வேல்யூ 5, பிரெத் அந்த அகலம், ஹைட் வந்து 7. இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். இப்ப எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேல நம்ம நேரடியா மல்டி பண்ண வேண்டியதான். மல்டி பண்ணா 35/2. இதை கேன்சல் பண்ணி பாருங்க. 7.5 அப்படின்னா 17.5 தான் வரும் ஆன்சர். இங்க சென்டிமீட்டர் இருக்கிறதுனால
ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். நோட் பண்ணிக்கோங்க. அக்கா அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா ம் கொஞ்சம் புரிய கண்ணாடி சொல்றேன். சொல்லிட்டேன். அக்கா சொல்லுங்கம்மா. 2v5 நம்மளால கேன்சல் பண்ண முடியும்லக்கா? 2 டேபிள் எப்படி? அக்கா 1 2 5 2 10 தானக்கா? 5 2s are 10. நம்ம அப்படியே எடுத்துப்போம். டிவைட் பண்ணணும். நீங்க அடிக்க முடியாதானக்கா? நீங்க இப்படி போட்டீங்க. இப்படி போடணுமா? 2 times 4 பேலன்ஸ் 1. அடிக்க முடியாதுன்னா நான் எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிட்டு ஃபைனலா அடிச்சுக்கிறேன். ஃபுல்லா நம்மளால அடிக்க முடியாது. ரிமைண்டர் வருதுல்ல. ஓகே அக்கா. இப்போ எழுதி வச்சுக்கோவாக்கா? ஓகே, கவனிங்க. ஏயோட வேல்யூ 1/2 BHமா பரப்பளவு. பியோட வேல்யூ 5, ஏழோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ 7. அது ரெண்டையும் அதோட இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணேன். மேல உள்ள மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 35 வந்தது. டிவைடட் பை 2. நீங்க 35 2ஆல வகுத்து எழுத வேண்டியதான். வகுத்தீங்கன்னா 17.5. இதுதான் இதோட ஆன்சர். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அக்கா 35 எதாவது வைக்கணும். கீழே என்ன நம்பர் இருக்கோ அதால வகுக்கணும். கீழே 2 தானே இருக்கு, அப்ப 2ஆல வகுக்கணும். ஓகேக்கா. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம்க்கா. ஓகே பண்ணியாச்சுக்கா. ஓகே. சேர்ந்தெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கம்மா. உங்களை வந்து ஏரியா கேட்பாங்க, இல்லைன்னா பெரிமீட்டர் கேட்பாங்க. ரெண்டும் ஒன்னா கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லை கேக்குறாங்கன்னா உங்களுக்கு நீள அகலம் அதையும் கொடுத்துருவாங்க, லென்த் பிரெத் அதையும் கொடுத்துருவாங்க, சுற்றி உள்ள எல்லா பக்கங்களோட அளவுகளும் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப இது 3 5 8 அப்படி கொடுத்துருவாங்க. இது வந்து 9ன்னு வச்சுக்கோங்களேன். இது மூணுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு பெரிமீட்டர் சுற்றளவு வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. இந்த ஹைட்டு, இந்த பேஸ் பிரெத், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆஃபால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரப்பளவு, ஏரியா கிடைக்கும். இப்படிதான் இருக்கும். உங்களை இப்போதைக்கு நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நான் தனித்தனியாவே கொடுக்குறேன், போடுறீங்களா? ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே. அக்கா இப்ப நீங்க குடுக்குற சம்மா போடணுமாக்கா? ஆமா, இப்ப போட்டு காட்டணும். ஓகே. எல்லாமே மீட்டர்மா, 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அக்கா அது இப்ப செய்யணுமா ஹோம்ஒர்க்காக்கா? இப்ப போடணுமா? எப்படிக்கா போடுறது? இப்ப சொல்லி கொடுத்தோம்ல, எழுதிருப்பீங்களா, அந்த மெத்தட பார்த்து அப்படியே போடுங்க. ஓகேக்கா. ம். அக்கா பீனா பரப்பளவாக்கா? பீனா என்ன? பெரிமீட்டர் சுற்றளவு. ஏனாதான் பரப்பளவு, ஏரியா. ஓகேக்கா. சீனா அக்கா சென்டிமீட்டர், சிஎம். சென்டிமீட்டர்மா, எம்னா மீட்டர்.
முடிச்சாச்சுக்கா. என்னம்மா முடிச்சாச்சுக்கா. முடிச்சிட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் போடட்டும். சரிங்கக்கா. சொல்லுங்கப்பா. ஏசாலை தெரியுதா? இல்லக்கா ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். சரிம்மா, போட்டாலும் பரவாயில்ல, போடலைனாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கவனிங்க, அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது பண்ணுங்க, போடுங்க. இல்ல ஏதாவது திருப்பி எழுதுறதுனா எழுதி தண்ணியா வெயிட் பண்ணுங்க. அந்த சம்மோட அளவுகள்லாம் எனக்கு சொல்லுங்க. ஏவோட வேல்யூ என்னம்மா? 5க்கா. பி சென்டிமீட்டரா மீட்டரா? மீட்டரா சென்டிமீட்டரா? மீட்டர். நெக்ஸ்ட் பி. பி ஃபாஸ்டா சொல்லுங்கம்மா. பி வேல்யூ என்னம்மா? 3 மீட்டர். 3 மீட்டர்க்கா. ஒரு கலர்ல என்னது? 10 மீட்டர். விளையாடக்கூடாது. 10 மீட்டர்க்கா. 10 மீட்டர் பிக்கா. 12 10. 10. எல்லாரும் என்ன சொல்றீங்க? காதுல என்ன? சரி, இப்ப நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இதுல என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. மூணுத்தையும் கூட்டினா ஆன்சர் வந்துட போகுது. A + B + C யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். தமிழ் மீடியம்னா அலகுகள் அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஏயோட வேல்யூ 5, B-னா 3, C-னா 10. மூணுத்தையும் கூட்டினா ஆன்சர் வந்துடும் 18. எல்லாமே மீட்டர்னால மீட்டர், அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எழுதாதவங்க நோட் பண்ணுங்க. என்னம்மா? ஓகே. வரேங்கம்மா. ஓகேப்பா. செகண்ட் சொல்லுங்கம்மா. செகண்ட் சொல்லுங்க. H10 இங்க வரேன், இதுக்கு வரேன். 10 சென்டிமீட்டர். 10ஆமா? ஆமாங்க. 10 மீட்டர்க்கா. நெக்ஸ்ட் B 5 சென்டிமீட்டர். ஏ கண்டுபிடிக்கணுமா? ஆமாக்கா. அப்ப ஏ ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆஃப் BH ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது சதுர அலகுகள். அப்ப ஆஃப் B யோட வேல்யூ 10, H யோட சாரி மாத்தி போட்டிருக்கேனா, B-னா 5, H-னா 10. ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. 2-யும் 10-யும் கேன்சல் பண்ணலாம், 5 டைம் போகும். அப்ப 5 5 மல்டி பண்ணா 25. அவ்வளவுதான் ஆன்சர். இங்க சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா இது பரப்பளவு ஏரியா. மணி ஆயிடுச்சு. ஓகே, தேர்டு. தேர்டுக்கு வந்து ஹேட்ஸ் 5 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர்க்கா. என்னவா? 5 H 5 சென்டிமீட்டர்க்கா. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். சொல்லுங்கம்மா. 5க்கா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. 7க்கா. 11ஆ? 7 ஓகே, ஏடா கண்டுபிடிக்கணும். அப்ப 5 7 இது ரெண்டுத்தையும் நம்மளால 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியாது. மேல 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 35. 35 ரெண்டால கேன்சல் பண்ணுங்க. அப்படின்னா 1.15 வருமா? 15ல 7 டைம்ஸ் இருக்கு, பேலன்ஸ் 1 வரும். 0.0 10, 10ல 5 இருக்கு. அப்ப ஆன்சர் ஃபைனலா 17.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அக்கா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 18 மீட்டர் தானக்கா ஃபர்ஸ்ட் சம்க்கு. ஃபர்ஸ்ட் சம் தெரியலமா? ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் சொல்லுங்கக்கா. மூணுத்தையும் கூட்டி பாருங்க, என்ன வருதோ அதான் ஆன்சர். 18 வருதுக்கா. 18க்கா. 18. ஓகே, 18 தானாமா?
ஓகே அக்கா கரெக்ட் தான் அக்கா. 3 சொல்லுமே கரெக்ட் அக்கா. ஓகே சரி, இப்ப நான் சில ஹோம்ஒர்க் தரேன். இப்ப நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்கள, ஒரு வேர்டு சொல்லி அது முடியிற வேர்டுல இருந்து அடுத்த வேர்டு எழுதணும். அந்த மாதிரி அது மாதிரி நீங்க வேர்ட்ஸ் எழுதிட்டு வாங்க. ஏதாவது ஒரு வேர்டை ஓகே ஸ்டார்ட் பண்ணி அது முடியிற எழுத்துல அடுத்த வேர்டு, அந்த மாதிரி உங்களால எவ்வளவு கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணிட்டு வாங்க. ஓகேக்கா. அக்கா அக்கா நேம் வச்சு அவங்க நேம் வச்சு வேர்டு கண்டுபிடிச்சா சரிங்களாக்கா? ஆமாமா, கொடுங்கக்கா. ஹோம்ஒர்க் எழுதுறேன். அது வந்து யார் நிறைய வேர்டு கண்டுபிடிச்சாங்க. எல்லாரும் எத்தனை எத்தனை கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். அக்கா அக்கா ம் நான் 12 சொல்லுங்க. 100. வெரி குட். 100க்கு மேல அக்கா நான் 8 எவ்வளவுமா? நான் 50 கண்டுபிடிச்சேன்க்கா. வெரி குட். எல்லாரும் உண்மையா கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சாச்சுக்கா. ம் டார்க் ரிசல்ட் எப்பக்கா சொல்றீங்க? அக்கா கண்டுபிடிச்சேன். என்னம்மா? அக்கா ஹோம்ஒர்க் ரிசல்ட் எப்பக்கா சொல்றீங்க? புரியல. இருங்க, எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்க. டவுட் கேக்குறவங்க மட்டும் ஆன் பண்ணி பேசுங்க. என்னது? அக்கா ஹோம்ஒர்க் தானக்கா? இது ஹோம்ஒர்க். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல சென்ட் பண்ணிக்கோங்க. 4th செம்ல PQRன்றத ABCக்கு பதிலா இந்த வேர்ட்ஸ் இது வச்சுக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க கேளுங்க. சொல்லுங்கம்மா. டிராயிங் காம்படிஷனுக்கு வந்து 30ஆம் தேதி வந்து பிரைஸ் குடுக்கலாம்னு சொல்லிருக்காங்கம்மா. அன்னைக்கு இதான லாஸ்ட் டேட். அன்னைக்கே வந்து எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி அன்னைக்கே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. இங்க டைரக்டா உள்ள பிள்ளைங்களுக்கும் அன்னைக்குதான் கிஃப்ட் கொடுக்குறோமா, அதனால ஆன்லைன்ல உள்ள பிள்ளைங்களுக்கும் அன்னைக்கே நம்ம வந்து எல்லார் பேரும் யார் வின்னர்னு சொல்லிடலாம், அன்னைக்கே கிஃப்ட் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? புரியல. யார் யார் வின் பண்ணாங்க நேம் லிஸ்ட். அதுதான் அது 30 அன்னைக்கே வந்து சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேக்கா. உங்க ஃபேர்வெல் மாதிரி அன்னைக்கு நடக்குள்ள ஃபீட்பேக் செஷன், அதுல அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்ப அக்கா அந்த கார்டு போஸ்ட் கார்டு வந்து இன்னும் வந்து சேரலமா. இப்போதைக்கு வந்ததே மொத்தத்துக்கே 15ஓ 20ஓ தான். இன்னும் எந்த கார்டுமே வரல. எல்லா கார்டும் வரதுக்கு அடுத்த மாசம் ஆயிடும் போல. அதுக்குதான் நான் சொன்னேன் கார்டுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் கிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னேன். ஏன்னா அது வரத்துக்கு லேட் ஆகும். ஓகேக்கா. நீங்க ஸ்கூலே போயிட்டாலும் உங்களுக்கு கிஃப்ட் வந்து சேரும் வின்னர்ஸா இருந்தீங்கன்னா. ஓகேக்கா. ஓகேவா? அக்கா எப்பயும் போல கிளாஸ் எடுத்த மாதிரி தானக்கா? எப்பவும் போல கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி தானக்கா? அதுவும் 30ஆம் தேதி வரணும். இல்ல அன்னைக்கு ஃபீட்பேக் எழுதிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு